வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் புது வில்லேஜில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதி வீடு கட்டினா அதுக்கடுத்து பக் ஆகிடுச்சு. இந்த தடவை ஃபுல் வீடு கட்டிட்டோம். இங்கே நான் மேலே வந்துட்டு சீலிங் வந்துட்டு இதில் போட்டேன். அடுத்து கொஞ்சம் நிறையா உச்சை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள், இந்த சைடு வருது, இந்த சைடு வருது, மேலே ரெண்டுது, இந்த மாதிரி வித்தியாசமாக போட்டிருந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச கலர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோ இங்கே பாருங்கள், சீலிங் நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி எனக்கு இதில் வைக்கிறதுனால இந்த சீலிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து நான் வேறு எதுவும் பெருசாக கலெக்ட் பண்ணல. இந்த வீடை கட்டி முடித்தேன், அதுக்கடுத்து உங்களுக்கு காமிக்கலான்ட்டு வந்துட்டேன். பாருங்கள், இதான் நம்மளோட திங்ஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் தான், நம்ம ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். இந்த தடவை வந்துட்டு கோட் ஃபார்ம் தான். ஏன்னா ஏன் இப்போ டக்குன்னு கோட் ஃபார்ம் கட்டலான்னு தோணுச்சுன்னா, எனக்கு நிறையா கோட்ஸு பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக இருந்துக்குது காய்ஸ். நிறையா கோட்ஸ் இருந்துச்சு. அதான் அது எனக்காவது பிடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி சரி, நம்ம இத்தனை நாளாக வீடியோவும் போடல, இன்றைக்கி அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். இது வேறு உடச்சிட்டே இருக்கு. ஓகே, நான் வீட்டை கலெக்ட் பண்ணாமல் வந்துட்டேன்னா சரி, அப்புறமா போய் வீட்டை எடுத்துக்கலாம். தள்ளுறா பண்ணி வாயா. இந்த மாதிரி நல்லவங்களுக்கெல்லாம் பல தடை வருது பார்த்தீங்களா. திரும்ப தப்பாக வச்சுட்ருக்கேன். நான் ஃபோனில் விளையாடுறதுனாலையும் என்னவோன்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. இந்த பிளாக் எந்த பிளாக்னு தெரியல. இந்த பிளாக் விட்டு இந்த பிளாக்லன்னு கட்டோம்னா 1 2 3 4 5 6. போன பாட்டில் வந்துட்டு ஒரு சின்னோண்டு பக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பாட்டில் அது சரியாயிடுச்சு கைஸ். இந்த பாட்டில் வந்துட்டு அந்த பக்கு போயிடுச்சு. இந்த பாட்டில் அடுத்து அந்த பக்கும் வராதுன்னு நம்புகிறேன். நான் கிட்டத்தட்ட 2 ஸ்டாக்கு விட்டு கொண்டு வந்தேன். இப்போ எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். ஒரே ஒரு ஸ்டிக் செஞ்சுட்டு இருக்குமா என்னன்னே தெரியல, என்னாச்சு. அவ்வளோதான், போய் விட்டு எடுக்கணும். நம்மக்கிட்ட திங்ஸ் போய் வுட் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோ நான் இங்கேயே சில சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கூடிய சீக்கிரமாகவே ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மும் பண்ணலாம். போன பாட்டில் நான் பண்ணியிருப்பேனா இல்லை, போன பாட்டில் தான் ஹவுஸு அதுக்கடுத்து பக் ஆயிடுச்சுன்ட்டு அந்த பாட்டை அதோட முடிச்சிட்டோம். இந்த பாட்டில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், பண்ணால் நல்லா தான் இருக்கும். இது இன்னொருத்தனோட வீடா? இங்கே இருக்கு நம்ம வீடு இந்த வில்லேஜஸ் மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு கொஞ்சம் மேலே கட்டலான்னு தான் இருந்தேன். எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டேன். ஓகே, போயிட்டு ஓகே இப்போ செஞ்சிடலாம். கரெக்டாக இருக்குது, எதுவும் வந்துடாதுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஹைட்டை கம்மி பண்ணிக்கலாமோ? ஏன்னா பின்னாடி வேறு ஒரு வீடு இருக்குது, அது இடிக்கிற மாதிரி தோணுது. ஒரே ஒரு ஸ்டெப்பு கம்மி பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டெப் வந்துட்டு கம்மி பண்ணிட்டு கோழி உன்னெல்லாம் ஒரு நாள் வச்சுக்கிறேன். இது ஸோ அதை கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணிட்டு இந்த இதில் அப்படியே போட்டு விட்டுருலாம். கோழி எடுக்க ஓகே போட்டாச்சா? இப்போ போதும் தான் நினைக்கிறேன். 1 2 3 ஓகே, கரெக்டாக இருக்குது. ஆஹா, வீட்டு நம்மக்கிட்ட இல்லை தான் பிரச்சனை. ஒரு குதிரை. ஓகே, நம்ம இதை பிடிச்சாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்மக்கிட்ட லீஷ் வந்துட்டு இல்லை.
குதிரை என்னை மன்னிச்சிரு, என்கிட்ட லீஷ் இல்லை. லீஷ் இருந்துச்சுன்னா நான் உன்னை பிடிச்சிருப்பேன். இருங்க, லீஷுன்றேன் பாருங்கள். லீடு எப்படி செய்கிறது மட்டும் நம்ம கிராஃப்டிங் டேபிளில் பார்த்துட்டு போயிடலாம். LEAD அது இருக்குது. ஸ்லைம் பால் கஷ்டமே. ஸ்லைம்னு ஒருத்தன் இருப்பான், அவனை கொண்டா கிடைக்கும். பார்க்கலாம். சில டைம்ஸ் ஏதாவது கேவுக்குள்ளே அவங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கேவில் தான் கிடைப்பான். இப்போ நம்மளுக்கு வீட்டு மெயினாக தேவைப்படுது. வீட்டுக்கு என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போனாலும் கிடைக்காது. ஏன் நம்ம வீட்லேயே ஒரு வீட்டும் இல்லை. இது இடம் போன பாட்டில் பார்த்தோம், இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பிளாஸ்டா? தேவையில்லை. ஏதோ உள்ளே போட்டால் டொப்புன்னு வெடிக்கும் போல இருக்கு. இது இந்த இடம் நம்மளுக்கு வீட்டு எங்கேயும் கிடைக்காது போல இருக்கு. அங்கே ஏதாவது வில்லேஜர்கிட்ட ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் தரானுங்களான்னு. நைட்டாக வரப்போதே. என்ன வயசு இது? நம்ம இவ்வளோ நேரம் நல்லா போய்ட்டு இருந்துச்சு கேமு. நீ என்ன தர? நீ இந்த கேஸா? இவனுக்காக நான் நிறையா லாமா இங்கே லீடு இருக்கும். லாமா கிட்ட லாமாவை பண்ணணும். சாவு நல்ல வேலை இன்னும் எச்சிட்டு தான் போடு வச்சிருச்சு. என்ன செத்துரு. அப்படா இதுவும் செத்துருச்சு. எங்கே லீட் கிடச்சிச்சா இல்லையா? 2 லீட் கிடச்சிச்சு. போடு தைக்கிட்டு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு தூங்கிடலாம் டக்குன்னு. ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது. இந்த இடமே வேஸ்ட் கைஸ். எந்த சின்ன வீடு எதுலேயுமே லூட்டச்சில். வீட்டு போடு. இதை நம்ம போன பாட்டிலே பார்த்துருப்போம் தான் நான் நினைக்கிறேன். பார்த்து அப்படியே விட்டு போயிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல எடுத்துக்கலாம் வீட்டை. ஐயோ, இது ஏன் கீழே போட்டேன்? நீ வா, எதை வச்சு விட்டலாம்? ஓகே, ஃப்ரெண்ட்ஸை வச்சு விட்டுடலாம். எனக்கு வில்லேஜ்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது சோறு. ஏன்னா இலவசமாக சோறு சாப்பிடலாம். பாருங்கள், வீட்டை வச்சு ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். அடுத்து இவனுங்களே சில டைம்ஸ் வீட்டுக்குள்ளலாம், சில டைம்ஸ் இல்லை எல்லா வீட்லேயும். ஏன்னா இந்த வில்லேஜ் மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஏன்னா இந்த வில்லேஜில் ஒரு இதுவும் உருப்படியாகவே இல்லை. எல்லாமே வேஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க. ஐயோ, சாம்பி அட்டாக் நாயே, சாம்பி நாயே ஒருத்தனை போட்டுருச்சு. நம்ம ஓடிடுவோம். நல்ல வேலை, ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டோம். நம்ம வீடு வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஆஹா, சிக்கிட்டோமே. ஓகே, இந்த சைடு தான் இருக்கும். எப்படி கண்டுபிடிச்சோன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு வீட்டு சைடு மட்டும் மரமே இருக்காது. அந்த சைடு உப்பா நல்ல தப்பிச்சிட்டோம் கிட்டேருந்து. நைட்லாம் இதுக்கப்புறம் நைட்டு அப்பா ஒரு வழியாக தூங்கியாச்சு கைஸ். என் காஸ்டியூம் வந்துட்டு இது நானே எடிட் பண்ணது. பாருங்கள், நல்லா இருக்கா? நான் எடிட் பண்ண பின்னாடி அது இல்லைன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டில் இந்த பின்னாடி உள்ளதை எடுத்துடுறேன். இந்த காஸ்டியூம் வந்துட்டு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது நானாக எடிட் பண்ணது. இன்னும் எங்கிட்ட வரானுங்க. இரு, வில்லேஜஸ் சாம்பி ஏதாவது பண்ணுச்சா? இல்லை, நல்ல வேலை. வில்லேஜஸ்க்கு எதுவும் ஆகலை. அது வரைக்கும் பரவாயில்ல. மண்டையா, அங்கே பாருங்க பொம்மை இருக்குது. பீயா? காய்ஸ், நம்ம மரத்தில் பீ முளைச்சிருச்சு. இதை நான் வச்ச மரத்தில் பீலாம் இருக்குது. இந்த சைடு தான். ஓகே, சூப்பர். கீழே ஒரு இதை போட்டு இங்கே தான் இருக்கா. இப்படி போட்டுக்கலாம். எனக்கு அப்புறமா கேம்ப் ஃபயர் வச்சு இதை எடுத்துடலாம். ஓகே, ஆடு இங்கே என்ன? ஆடு கட்டலாம். இப்போ ஆடு பிடிக்கலாமா மாடு பிடிக்கலாமா? ஆடாமாடா எனக்கு அதுவே டவுட்டாக இருக்குது. சரி, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட் நம்ம போயிட்டு கிராஃப்டிங் டேபிளில் இதை வீட்டாக மாற்றிட்டு வந்துடலாம். ஃபுல்லாக வீட்டாக மாற்றிட்டேன். அப்பா 2 ஸ்டாக்கு 2.5 ஸ்டாக் வந்துடுச்சு. போடு. ஓகே,
இப்போதைக்கு நம்மகிட்ட 2 ஸ்டாக் இருக்குது. க்ரீப்பர் ஐயோ க்ரீப்பர் அடிக்கிறதுக்குலாம் மாடு அடிச்சிட்டுனே. கைஸ் சாப்பிட்லாமா? அவன் வரமாட்டான். வாடா. க்ரீப்பர் ஒரு மாடை நாசமாக்கிட்டு போயிட்டான். பரவாயில்ல, இன்னொரு மாடு அதுக்கு பதிலாக வருது. மொத்தமாக 3 மாடு இருக்கா? இன்னும் 1 மாடு இருந்துச்சுன்னா கரெக்டாக இது பண்ணிடலாம். நாங்கள் ப்ரீட் பண்ணுங்கள் தம்பி, நீ மன்னிச்சிடு. ஓகே, இங்கே ஒரு மாடு இருக்கு. வா நீ வா, எதுக்கு வேஸ்ட்டாக தானே இருக்க? வா தள்ளுங்கப்பா, தள்ளு 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 தள்ளு. வாங்க 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 வாங்க, வந்துட்டிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிற்பேன், கதை சாத்திடுவேன். ஓகே, ஃபீட் இந்தா ஒரு வாய் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலாம் கொடுக்க மாட்டேன். பார்த்தா க்யூட்டாக இருக்கீங்க. ஐயோ, அதனால கொடுக்குறேன் வா. தெரியாமல் அப்படி நடந்துடுச்சு இந்த ஒரு செயல். குதிரை ஓகே, இப்போ நம்மக்கிட்ட லீடும் கிடச்சிருச்சு. குதிரையை நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம செஞ்சு விட்ட மரத்தில் தேன் பீம் முளைக்கிறதுனா ரொம்ப அதிர்ஷ்டம் கைஸ். மற்ற மரத்தில் கூட நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ஏன்னா நான் செஞ்ச மரத்தில் தேன் உட்காந்துருக்குன்னா ஒரு பிளாக் ஷீப்னு சொல்ல முடியாது, ஒயிட் ஷீப் மாட்டிக்கிச்சு. வா லீஷ் கொடுத்துட்டேன்ல. லீஷ் கொடுக்கலையா? லீஷ் இது அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுக்கிறேன், பசிக்குது. ஓகே, ஹங்கர் முடிஞ்சா ஆப்பிள் தான் இருக்கா, ஆப்பிளையாவது சாப்பிடுவோம். ஓகே, ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ வா 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 ஃபஸ்ட் இதை டேம் பண்ணிட்டு. ஐயோ என்னப்பா, இருங்க ஃபஸ்ட் இதை டேம் பண்ணிடலாம். என்ன காமிக்குது? ஏன்க்கு இது நம்மளுக்கு பெட்டாயிருச்சோ? இருங்க, ஓகே இதை பிடிச்சிட்டு போயிடலாம். ரொம்பவுமே ஒயிட் கலரில் அழகாக இருக்கேன்னா எனக்கு ப்ரௌன் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி விடுங்க, ஒயிட் கலரில் தான் கிடைக்கிது, நம்ம என்ன பண்ணுறது, கிடைக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி, மனசு நானே திருப்தியாக கேட்குறேன். எங்கே நம்ம வீடு? இதை எப்படி கட்டி போடுறது? ஓகே, இந்த இடத்துல கட்டி போட்டுடலாம். நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த ஆசை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஐடியா வச்சுருக்கேன் பாருங்கள். இவனை அப்படி பிடிச்சிட்டு இவனை லீஷ் பண்ண முடியாதா? இவனை லீஷ் இவன் என்ன தரான்னு பார்க்கலாம். இவன் எல்லாமே கம்மியாக தான் தருவான். எம்ராய்டு கொடுத்தாதா? நீட்டு ஒரு எம்ராய்டு இல்லையாடா? என்னடா இவ்வளோ அநியாயமாக கேட்குற? போடாடே போடா, நீ பொழைச்சி போடா. ஓகே, நம்ம ஃபென்ஸ் இங்கே இருக்குது. ஃபென்ஸ் அப்புறமா நம்ம ஆக்ஸ். இவ்வளோ நேரமாக நான் ஒரு ஆக்ஸ் கூட செய்யலை. இருங்க, 44 நிமிஷம் ஆச்சா? ஓகே, நம்ம இந்த கவ் ஃபார்ம் வந்துட்டு வெற்றிகரமாகவே செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ ஒரு ஆக்ஸ் செஞ்சுட்டு இதோடு இந்த பாட்டை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, முடிச்சுக்கலாமா? see you later in the next part. இது வந்துட்டு செகண்ட் வில்லேஜில் செகண்ட் பார்ட்டு. பாய்.